அம்மா ஏம்மா நைட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட 12 மணிக்கு பார்ட்டி போகவாமா? ஏய் தண்ணிக்கு நீ அடிப்பியா? அம்மா யாருடைய வளர்ப்புமா நானு? என்ன பத்தி இப்படி கேக்குற? சாரிடா தெரியாம கேட்டேன். சரி பத்திரமா போயிட்டு காலைல வந்துருவேன். ஓகேம்மா வந்துடுறேம்மா. சரி இந்தாங்கம்மா. தேங்க்ஸ்டா. வரேம்மா. இன்னைக்கு 2 ஃபுல்லா இறக்க வேண்டியதான். என்ன இன்னும் சாயந்தரம் கூட அவள 31 மதியமே ஏதோ பேசி எஸ் ஆயிட்டான். நம்மளும் பேசி எஸ் ஆகணும். இதோ வரேன். அத்த என்னடி? ஒரு நிமிஷம் அத்த. சொல்லு. நானும் நைட்டு என் கேர்ள்ஸ் கேங்கோட வெளியே போயிட்டு டுமாரோ மார்னிங் வந்துடுறேன் அத்த. அப்படியா? சரி சரி போ போயிட்டு வா. நிஜமாவா அத்த? ஐயோ தேங்க்யூ அத்த. என் பொணத்தை தாண்டி போ. அத்த என்னத்த சொல்றீங்க? என்னடி பழக்கம் அது? நேரம் கட்ட நேரத்துல வெளியில போறேன்னு சொல்ற. எங்கேயும் போக கூடாது. போ மேல. அத்த மதனை மட்டும் அவன் ஃப்ரெண்ட்ஸோட நைட்டு குடிக்க அனுப்புறீங்க. என்ன அனுப்ப மாட்டீங்களா? என்னது? என் பிள்ளை குடிக்கிறானா? அதெல்லாம் என் பிள்ளை பண்ணாது. ஆமாமா உங்க புள்ள ரொம்ப உத்தமம் தான். சரி அத்த அந்த கதை எதுக்கு பேசிக்கிட்டு? அவன் மட்டும் வெளியே போயிட்டு வரான்ல ஃப்ரெண்ட்ஸோட. நானும் போயிட்டு காலையில வரேனே. இந்த பாரு இந்த மாதிரி நேரம் கட்ட நேரத்துல வெளியில போனா அக்கம் பக்கத்துல இருக்கவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அத்த நான் ஏன் வீட்ல இருக்கும் போதே 31st நைட் வீட்ல இருக்க மாட்டேன். வெளியே போயிடுவேன். இந்த பாரு உங்க வீட்ல நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். இங்க நீ வெளியில போக கூடாது அவ்வளவுதான். அத்த கொஞ்சம் ரீகன்சிடர் பண்ணுங்க அத்த ப்ளீஸ். அதெல்லாம் முடியாதுன்னு சொல்றேன்ல. அப்ப இதான் உங்க முடிவு? இதான் என் முடிவு. போ. அர்ச்சனா அத்த உங்க மனசு மாறிடுச்சு தானே? தெரியும் அத்த மாறிடுச்சு தானே? நான் போயிட்டு வரேன். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் மா. ஹாப்பி நியூ இயர். இப்படி நியூ இயர் அதுமா என்ன ரூம்ல உட்காந்து புலம்ப விட்டுட்டாலே இவ. நான் இந்நேரத்துக்கு எங்க எப்படி இருந்திருக்க வேண்டியவ. சை பேசாம கல்யாணம் பண்ணாம சிங்கிளாவே இருந்திருக்கலாமோ? ஆண்டவா என்ன சிங்கிளாவே வச்சிருக்க வேண்டியதானே? இவன் எதுக்கு இந்நேரத்துக்கு போன் அடிக்கிறான்? பெருப்பேத்துவானே. ஹலோ அக்கா, சொல்லி தொலை. என்ன? கேன் யூ ப்ளீஸ் ஓபன் த டோர்? டோர் ஓபன் பண்ணா நீ எங்க இருக்க? உன் வீட்டுக்கு கீழதாக்கா இருக்கேன். என் வீட்டுக்கு வெளியே நின்று என்னடா பண்ற? அக்கா நியூ இயர் பார்ட்டி ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தேன்னா ஸோ அப்படியே ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனேன். சரி நம்ம வீட்டுக்கு போலான்னு பார்த்தா என்னையே கொண்டுடுவாங்க. அதனால அக்கா பிறந்த வீடு நம்ம பூந்த வீட்டுக்கு வந்துட்டேன். ப்ளீஸ் ஓபன் த டோர். டேய் ஹால்லே என் மாமியார் காரி படுத்து கிடப்பாடா. அவ மட்டும் கண்ணை முடிச்சா நம்ம காலி. நான் எதுவும் பேச மாட்டேன், சைலண்டா வந்து படுத்துறேன்க்கா. ப்ளீஸ்க்கா. ஓ வீட்டுக்கு போய் தொலை வேண்டியதானே? இரு வரேன். தேங்க்யூ. Is this way we have to go? I think so. No. ஸ்டடியா இருக்கியா? ஸ்டடியா இருக்கியா? ஐயோ டேய் ஸ்டடியாரா? ஸ்டடியாதாக இருக்கேன். ஆனா இந்த பாட்டில் என்ன பண்றது? ஐயோ இது எதுக்கு எடுத்துட்டு வந்த உள்ள? டேய் நில்லு. ஐயோ அத்தை நான் இல்ல அத்தை. இவன் குடிக்கிறானே. என்னடி இவன் இப்படி வந்து நிக்கிறான்? Love you mother-in-law. டேய் For staying in your room. ஒன்னும் இல்ல அத்தை, நியூ இயர் பார்ட்டின்னு ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ குடிச்சிட்டான். வீட்டுக்கு போக பயமா இருக்குன்னு இங்க வந்து தங்குறான். அத்தை ஒன்னும் இல்ல அத்தை, காலையில முத வேலையை அவன் அமுச்சு விட்டுருவாரு. உன் குடும்பம் நல்ல குடும்பம் நினைச்சுதான் உன்னைய பொண்ணு எடுத்துட்டு வந்தோம். உன் தம்பி என்ன இப்படி குடிச்சிட்டு வந்து நிக்கிறான்? இவன் மட்டும் தான் அப்படியா இல்ல உங்க அப்பா இப்படிதானா? அத்தை இந்த நாயை பத்தி என்ன வேணா பேசுங்க, எங்க அப்பாவை பத்தி ஐயோ எதுவும் பேசாதீங்க. உங்க அப்பா குடிக்க மாட்டாரா? குடிப்பாரு, இவன் அளவுக்கு குடிக்க மாட்டாரு. நிறுத்து. ஏண்டா இங்க பாரு, இன்னைக்கு ஏதோ குடிச்சிட்டு இந்த வீட்டு பக்கம் வந்த, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோ, உங்க அம்மாட்ட சொல்லிட்டேன் பாத்துக்கோ. நான் இவ்வளவு கோவப்படுறீங்க? நான் சரக்கு அடிச்ச ஒயின் ஷாப்ல தான் மதுரை மாமா சரக்கு வாங்கி போனாரு. அதை நான் உங்ககிட்ட சொன்னேன் நானு. நீ சொல்ல. டேய் என் பிள்ளை குடிக்க மாட்டான்டா. ஐயோ அத்தை உங்க பிள்ளை சத்தியமா அதெல்லாம் பண்ண மாட்டான் அத்தை. ஒண்ணும் இல்ல அத்தை, இவன் நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுவீங்களோன்னு பயத்துல போதையில உளறான் அத்தை. உண்மை பேசுறேன் நானு. வாய மூடுறா அத்தை. ஒண்ணும் இல்ல அத்தை, நான் இவனை பத்திரமா கூட்டு போயிடுறேன். கன்ஃபார்மா சொல்றியா? என் பிள்ளையடா? ஐயோ அத்தை என்ன நம்புங்க அத்தை, உங்க பையன் அப்படி பண்ண மாட்டான் அத்தை. என் பிள்ளை அப்படி பண்ண மாட்டான் எனக்கு தெரியும். அத்தை நீங்க போய் படுத்து தூங்குங்க அத்தை. குட் நைட் அத்தை. ஹாப்பி நியூ இயர் அத்தை. சரி ஏய் ஹேவ் எ குட் நைட். டேய் வந்து தொலைடா வெச்சி கொண்டுடுவாடா. நான் எங்க போய் சொல்லுவேன்? யாரு கிட்ட போய் சொல்லுவேன்? வீட்ல அடக்கலம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிக்கா. செருப்பால் அடிப்பேன். உன்னால நேத்து இந்த வீட்ல எனக்கு மான மரியாதையே போச்சு. மரியாதை வீட்டுக்கு போடா. கொடுமைய போய் நான் எங்க சொல்லுவேன்? என்னக்கா உங்க மதுரைல அழுது நிக்கறாங்க? யாரு கேப்பா என் கொடுமைய? ஐயோ
ராத்திரி எதுவும் குடிச்சிட்டு வந்து படத்துக்கு அப்புறம் கலாட்டா பண்ணியா நடந்துருச்சு. இல்ல சத்தியமா சரி வா என்னன்னு கேப்ப அத்தை போய் what happened to you என்னத்த காலங்காத்தால நடு ரோட்ல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கீங்க என் மான மரியாதை எல்லாம் போச்சுடி. ஐயோ அத்தை சத்தியமா நேத்து என் தம்பி வந்து குடிச்சிட்டு அமைதியா ரூம்ல படுத்துட்டான் அத்தை அவன் எந்த பிரச்சனையும் பண்ணல உன் தொம்பியால இல்லடி, உன்னாலதான் என் மான மரியாதை எல்லாம் போச்சு. நான் வீட்டை விட்டு நேத்திக்கு வெளியே போலியே அப்புறம் எப்படி அத்தை நான் என்னத்த பண்ணேன் என்னடா ஒண்ணும் புரியல என்ன எல்லாம் வெளியே ஐயோ இவன் செருப்புங்கடா தெரியலடி. மாமா ஹாய். ஐயோ அமைதியா இரு. என்னடி பண்றாங்க? என்னம்மா ஆச்சு? ராசா என் தம்பி நேத்து தண்ணி எதுவும் அடிச்சியாயா? அம்மா குடிக்கிற தண்ணி தவிர வேற எதுவுமே குடிக்கலமா. கேட்டுக்க. கோல்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஜூஸ் கூட குடிக்கலமா நானு. ஐயோ அமைதியா இருடா வாய மூடுறா. கழுத்தை வச்சிரு நான் அமைதியா எங்க போய் சொல்லுவேன்? என்னம்மா? ஐயா நீயும் ரதுமா புது வருஷம் பிறந்து எல்லாரும் வீட்லயும் கோலம் போட்டிருக்காங்கடா. என் வீட்டு வாசல் மட்டும் இப்படி வெளிச்சோடு போய் கிடக்குடா மதனு. ஐயோ அத்தை வீட்டு வாசல்ல கோலம் இல்லாததுக்கு அத்தை நடு ரோட்ல சாவு விழுந்த மாதிரி அழுதுன்னு இருக்கீங்க. கொண்டாங்க அத்தை அந்த கோலமாவ நானே 2 புள்ளி வச்சு ஹாப்பி நியூ இயர்னு எழுதிடுறேன். என்னது ஹாப்பி நியூ இயர் எழுதுறியா? ஏய் ஹாப்பி நியூ இயர் இல்லையா, ஹாப்பி போகின்னு எழுது. ஐயோ நீயே மாட்டிப்பட அமைதியா இருடா. இந்த பாருடி நல்லா சொல்லிவிட்டேன் கேட்டுக்கோ. 8 அடி நீளத்துக்கு 10 அடி அகலத்துல இன்னைக்கு நீ வாசல கோலம் போடல உன்னை உண்டு லேன் பண்ணிவிடியா பாத்துக்க. எச்சி தள்ளுற வந்துட்டா குடிகார. சொல்லிட்டு போ இவ்வளவு நாடகம் 8 அடி 10 அடிக்கு கோலம் நான் எப்படிடா போடுவேன்? நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? ஏய் இந்த பாருடி அந்த குடிகார பையன் மட்டும் கோலம் அவளை கைய வச்சா அவன் கைய துண்டுதுன்னா வெட்டி போடுவேன் பாத்துக்க. நீ ஹெல்ப்புக்கு வேணா மதனை கூப்பிட்டுக்க என்ன. ஓ தண்ணி குடிக்கிறவரு இவரை வச்சு போட்டுக்கோ நான் கிளம்புறேன். ஏய் நாயே. வெளில போடா. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனை. வீட்டு வாசல் அந்த பக்கம் போய் தோடா. போடா. ஆமா 3 மணி ஒயின் ஷாப்புக்கு வந்துரு. ஏய், நீ போடா உள்ள போய் குளிடா மாட்டிக்காதடா போடா. ஐயோ இவனுங்களை வச்சுக்கிட்டு என்னத்த போடுறது?